எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குறிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அவங்க ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப சிரமப்படுவோம். அந்த சிரமத்தை போக்கணும். ரெண்டாவது, ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளினுடைய உபயோகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இம்ப்ரூவ் வெக்காபுலரி. ஆங்கிலத்தை பற்றி பயத்தை ஓட்டணும். சுயமாக படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நமக்கு தெரியணும். இந்த நாளும் தெரிஞ்சதுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, இதுக்காக நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஸோ இந்த பேரா இருக்குது. இப்போ ஒருத்தர் படித்து காட்ட போகிறாரு. ஸோ நம்ம இதை படிச்சுக்கிட்டு அவர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத கவனிக்கணும். ரெண்டாவது, இதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். மூணாவதாக, கண்ணை மூடி அவர் பேசும்போது நமக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேச போகிறாரு. அவர் எப்படி இதை படிக்கிறாரு அப்படிங்கிறத கவனித்து பாருங்க. The sun's energy, fusion power. The sun's energy, harnessed through fusion power, derives from the sun's core where hydrogen atoms fuse to form helium, releasing vast energy. This process, akin to a controlled nuclear reaction, holds immense promise as a clean and sustainable energy source on Earth. In fusion reactors, isotopes of hydrogen fuse, generating energy without the radioactive byproducts of fission. While achieving controlled fusion remains a scientific challenge, success could revolutionize global energy production, providing abundant, carbon-free power. The sun's fusion power serves as a cosmic inspiration for developing advanced technologies to meet humanity's growing energy needs. ஓகே, இப்போது இந்த பேராகிராஃபினுடைய அர்த்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நாசா வெளியிட்டிருக்கிற சூரியன் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு கற்பனை சித்திரம். ஸோ இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசா ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், பல அடுக்குகளாக இருக்குது சூரியன். ஸோ இதில் இந்த ரொம்ப சென்ட்ரலில் போக போக பாருங்கள், கலர் வித்தியாசமாக இருக்குது. அப்படின்னா ஹை வோல்டேஜ், அதாவது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹீட் இருக்குது. ஸோ ரெட்டு கூட பரவாயில்ல, ரெட்டுக்கு நடுவில் அந்த ப்ளூ, அந்த க்ரீனிஷ் ப்ளூ இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், பட்டு பயங்கரமான வெப்பம் இருக்கும். ஸோ இது சூரியனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா, சுற்றி இருக்கிறத மிகப்பெரிய ஒரு இழுவிசையாக இழுக்குது. அப்படி இழுக்கும்போது இந்த நடுவில், சூரியனுடைய நடுவில் என்ன ஆகும்னா மிகப்பெரிய அழுத்தம் கிரியேட் ஆகும். அந்த அழுத்தத்தால் தான் அவ்வளவு வெப்பம் அங்கே உருவாகுது. சரி, ரெண்டாவது இந்த படத்தை பாருங்கள். இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு பந்து. எந்த மாதிரியான பந்துனா, ஹைட்ரஜனால் ஆன பந்து. ஸோ முழுக்க ஹைட்ரஜன். ஸோ சூரியனில் என்ன இருக்குது, வெறும் ஹைட்ரஜன் தான் ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சென்ட்ரலில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதிகப்படியான அழுத்தம் உருவாகுது அப்படின்னு. அதனால் என்ன ஆகுது, மிக அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பிரிஞ்சு போகுது. எப்படி பிரிஞ்சு போகுதுன்னா, ஒரு அணு அப்படின்னா அதில் சென்ட்ரல் நியூக்ளியஸ் ஒன்று இருக்கும். அதை சுற்றியும் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் தனியாகவும் நியூக்ளியஸ் தனியாகவும் பிரியும். ஸோ அப்படி பிரியும் போது ஹீலியம் அப்படிங்கிற ஆட்டமாக அது ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி பிரியும் போது அதிலிருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கும்போது ஹீலியமாக மாறுது. அந்த டைமில் இந்த எனர்ஜி வெளியாகுது. அதுதான் நம்ம பார்க்குற மிகப்பெரிய நெருப்பு பந்தாக நமக்கு தெரியுது. இப்போது மனிதர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சூரியனை ஆராய்ச்சி பண்ணதுனால அதே மாதிரியே நியூக்ளியர் எனர்ஜியை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் ரியாக்டர்னு சொல்கிறாங்க. ரியாக்டர். இந்த ரியாக்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு தனிமத்தை வச்சு அது பயங்கர அழுத்தம் கொடுத்து அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கும்போது அதிலிருந்து எனர்ஜி வெளியேறுது. அதிலிருந்து அட்டாமிக் பவரை உற்பத்தி பண்ணுறாங்க. இது எப்படின்னா, சூரியனில் என்ன நடக்குதோ அதே இவங்க திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். இப்போது ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது.
இதை பேஸ் பண்ணி இந்த பாடத்தை பார்க்கலாம். த சன்ஸ் எனர்ஜி, சூரியனுடைய ஆற்றல். ஃபியூஷன் பவர், அதாவது சிதைவினால் ஏற்படுகின்ற சக்தி. ஃபியூஷன் பவர், ஃபியூஷன் அப்படின்னா சிதைவு, சிதைவினால் ஏற்படுகின்ற ஆற்றல். த சன்ஸ் எனர்ஜி ஹார்னஸ்ட் த்ரூ ஃபியூஷன் பவர். இந்த சன்லேருந்து வெளியே கிடைக்கிற எனர்ஜி எதிலிருந்து வருது? ஹார்னஸ்ட் த்ரூ ஃபியூஷன் பவர். ஃபியூஷன் சிதைவினால் ஏற்படுகின்ற சக்தியின் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஹார்னஸ்ட் த்ரூ ஃபியூஷன் பவர் டிரைவ்ஸ், பெறுகிறது. டிரைவ் அப்படின்னா பெறுகிறது, அதாவது எங்கேருந்து வருது? டிரைவ்ஸ் ஃப்ரம், இந்த ஃபியூஷன் பவர் எங்கேருந்து வருது? டிரைவ்ஸ் ஃப்ரம் த சன்ஸ் கோர், சூரியனுடைய நடுப்பகுதியிலிருந்து. சரி, அங்கே என்ன நடக்குது? அங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஃபியூஸ், சிதைகிறது. டு ஃபார்ம் ஹீலியம், ஹீலியமாக மாறுவதற்கு சிதையுது, அதாவது சிதைஞ்சு ஹீலியமாக மாறுது. அந்த மாதிரி மாறும்போது ரிலீஸிங் வேஸ்ட் எனர்ஜி, மிகப்பெரிய அளவிலான சக்தி வெளியேறுகிறது. த சன்ஸ் எனர்ஜி harnessed through fusion power derives from the sun's core where hydrogen atoms fuse to form helium releasing vast energy. இப்போ இந்த நான் படிச்சது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். this process, இந்த செயல் அக்கின், இதுக்கு இணையானதாக ஒத்ததாக இருக்கிறது. அக்கின் அப்படின்னா ஒத்ததாக இருக்கிறது. எதுக்கு இணையாக இருக்குது? டு எ கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ரியாக்ஷன். மனிதர்கள் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு ஒத்ததாக இருக்கிறது. கண்ட்ரோல்டு, அதாவது முழுமையான கண்ட்ரோல். அது கண்ட்ரோலை மீறி போச்சுப்பா, திடீர்னு வெடிச்சு போச்சுன்னு இல்லாமல் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஹோல்ஸ் இம்மென்ஸ் ப்ராமிஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ப்ராமிஸ் நமக்கு கிடைக்குது. என்ன ப்ராமிஸ் கிடைக்குது? சூரியன் கிட்டேருந்து நமக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குது. எதுக்கு? ஆஸ் எ க்ளீன் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்ஸ் ஆன் எர்த். சூரியன்லேருந்து வர்ற எனர்ஜிங்கிறது ரொம்ப தூய்மையானதாகவும் எப்போவுமே இருக்கிறதாகவும், சஸ்டைனபிள்னால் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கிற எனர்ஜி சோர்ஸ். பூமிக்கு சூரியன்லேருந்து வர்ற எனர்ஜி சோர்ஸ் எப்போவுமே க்ளீனாகவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபியூஷன் ரியாக்டர்ஸ், ஸோ இது வரைக்கும் சன்னை பற்றி பார்த்தோம். இன்ஃபியூஷன் ரியாக்டர்ஸ், ஸோ மனிதர்கள் உருவாக்கி இருக்கிற ஃபியூஷன் ரியாக்டரில் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூஸ். ஐசோடோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பொருட்கள் இருக்குது, தனிமங்கள். அதில் இருக்கிற ஹைட்ரஜன் என்ன ஆகுது? சிதைக்கப்படுகிறது. ஜென்ரேட்டிங் எனர்ஜி. ஸோ இந்த ஐசோடோப்பை ஃபியூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து என்ன ஆகுது? எனர்ஜி வருது. வித்தவுட் த ரேடியோ ஆக்டிவ் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னா பிளக்கிற ஆக்ஷன். இந்த ஆக்ஷனால் நடக்கிறது ஃபியூஸ், அதாவது பிளக்கிறது, அதாவது சிதைக்கிறது. ஸோ அப்போது ரேடியோ ஆக்டிவ் பை ப்ராடக்ட்ஸ், அதாவது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பிளக்கும் போது அதிலிருந்து ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள்னு ஒன்று வெளியே வரும். இல்லை அது ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள்னு வரும். அது நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப தீமை விளைவிக்கிறதா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க ரியாக்டரில், ஃபியூஷன் ரியாக்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. while achieving controlled fusion remains a scientific challenge. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த while அப்படிங்கிறத விட்டுருவோம். அச்சீவிங் கண்ட்ரோல்டு ஃபியூஷன், அதாவது இந்த சிதைவு அப்படிங்கிறத நம்ம முழு கண்ட்ரோலில் வச்சு அந்த ப்ராசஸை பண்ணுறதுங்கிறது ரிமைன்ஸ், இன்னும் எஞ்சி இருக்குது. என்ன எஞ்சி இருக்குது? எ சயின்டிஃபிக் சேலஞ்ச். அறிவியலுக்கு சவாலாக தான் இருக்குது. ஏன்னா சில டைமில் என்ன ஆகுது? நம்மளால் கண்ட்ரோலை மீறி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இப்போ வயலை சேர்த்துக்குவோம். வைல் அப்போது இன்னும் இந்த ஃபியூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு சயின்ஸுக்கு சவாலாக இருக்கும். இந்த சவாலாக இருக்கிற டைமில், இது சவாலாக இருக்கிறதுனால சக்ஸஸ், ஒருவேளை
முழு கண்ட்ரோல்டாக கொண்டு வந்துட்டோம்னா சக்ஸஸ் குட் ரெவல்யூஷனைஸ் என்ன பண்ணும் இதில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா இது மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். எதுக்கு புரட்சியாக இருக்கும்? ரெவல்யூஷனைஸ் அப்படின்னா புரட்சிகரமானதாக இருக்கும். எப்படி புரட்சிகரமானதாக இருக்கும்? குளோபல் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஒட்டுமொத்த பூமி அளவிலான சக்தி உற்பத்திக்கு ப்ரொவைடிங் அபண்டன்ட், எப்படி நமக்கு போதுமான அளவு சக்தி கிடைக்கிற மாதிரி. அது எந்த மாதிரியான சக்தி? கார்பன் ஃப்ரீ பவர், அதாவது கார்பன் இல்லாத. இப்போ நெருப்பு, இப்போ விறகு கட்டையெல்லாம் போட்டு எரிக்கிறோன்னா என்ன ஆகுது? புகை வருது, அதுதான் கார்பன்னு சொல்கிறோம். அப்போது நிறைய இடத்துல நம்ம சில விஷயங்களை எரிக்கிறதுனால கார்பன் பை ப்ராடக்டாக வரும். ஸோ அதனால் ஓசோன் ஓட்டை விழுவுது, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை முழு கண்ட்ரோலில் நம்மளால் வச்சு நம்ம எனர்ஜியை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு கார்பன் ஃப்ரீ சக்தி வந்து முழுமையாக அளவுக்கு அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும். த சன்ஸ் ஃபியூஷன் பவர், இந்த சூரியனுடைய ஃபியூஷன் பவருங்கிறது சர்வ்ஸ் ஆஸ் ஏ காஸ்மிக் இன்ஸ்பைரேஷன். இது என்ன பண்ணுது? பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு உத்வேகமாக இருக்கிறது. சூரியனை பார்த்துட்டு அதே மாதிரியே நம்ம ஒன்றும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்டதாக இருக்குது? பிரபஞ்சத்தினுடைய உத்வேகம். பிரபஞ்சத்திலிருந்து மனிதன் எடுத்துக்கிட்ட ஒரு இன்ஸ்பைரேஷன், க்ரியேட்டிவிட்டி, உத்வேகம், இது மாதிரி எடுத்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அது இருக்குது. ஃபார் டெவலப்பிங், எதுக்கு? ஃபார் டெவலப்பிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை உருவாக்குவதற்கு இந்த சூரியனுடைய சக்தி அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்குது. இது எதுக்காக சார் அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்படிலாம் உருவாக்கணும்? டு மீட் ஹியூமனிட்டிஸ் க்ரோயிங் எனர்ஜி நீட்ஸ். மனித குலத்தினுடைய, ஹியூமனிட்டிஸ் அப்படின்னா மனித குலத்தினுடைய வளர்ந்துக்கிட்டே வர அதிகப்படியான சக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு இந்த சூரியனுடைய பவர்ன்றது, அது எப்படி சூரியன் சக்தியை உற்பத்தி பண்ணுதுங்கிறத நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது கண்ணை மூடிக்கிங்க. இப்போ நான் இன்னொரு முறை படிப்பார், அப்படியே அவர் படிக்க படிக்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். The sun's energy, fusion power. The sun's energy, harnessed through fusion power, derives from the sun's core where hydrogen atoms fuse to form helium, releasing vast energy. This process, akin to a controlled nuclear reaction, holds immense promise as a clean and sustainable energy source on Earth. In fusion reactors, isotopes of hydrogen fuse, generating energy without the radioactive byproducts of fission. While achieving controlled fusion remains a scientific challenge, success could revolutionize global energy production, providing abundant, carbon-free power. The sun's fusion power serves as a cosmic inspiration for developing advanced technologies to meet humanity's growing energy needs. ஓகே, இன்றைக்கி புதுசாக என்னென்ன வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூஷன் அப்படின்னா சிதைவு, ஹார்னஸ் அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் மேக் யூஸ் ஆஃப், அதிலேருந்து உற்பத்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். டெரைவ்ஸ் பெறுகிறது, வேஸ்ட் அப்படின்னா பரந்த, அகின் ஒத்த, இம்மன்ஸ் அப்படின்னா மகத்தான. பாருங்கள், இந்த வேஸ்ட், இம்மன்ஸ், அபண்டன்ட், ஸோ இந்த மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான். ஸோ நம்ம எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஃபிஷன், ஸ்பிளிட்டிங், எதையாவது பிரிக்கிறது தான் ஃபிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன். ரிமைன்ஸ், இன்னும் இருக்குது, இன்னும் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரிமைன்ஸ். ரெவல்யூஷனைஸ், புரட்சி செய். அபண்டன்ட்னா ஏராளமான, இன்ஸ்பைரேஷன்னா உத்வேகம் அல்லது க்ரியேட்டிவிட்டி. ஸோ ஆங்கிலம் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். பட் என்ன அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தினுடைய பேஸ் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அந்த பேஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குமா? எங்களுடைய ஆங்கிலமே அருகில் வாங்குகிற யூடியூப் பிளேலிஸ்ட்டில் கிடைக்கும். இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் பிளேலிஸ்ட் வரும். அதில் நிறைய வீடியோ வரும். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. ஆங்கிலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.